ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ஜாப்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 60 டேஸ்க்குள்ளே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா HTML பார்த்தீங்கன்னா 8 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷெடியூல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 8 டேஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் HTML கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கிளியர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பும் டெலிகிராம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் லிங்க் அமைச்சிருக்கோம். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ்லாம் பற்றி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா கேடு கேம் ஐடி மூணுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். இதில் நம்ம ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராஜெக்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோ இல்லை ஹவுஸ் பிளான்ஸும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். HTML பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டே ஒன்ல இருக்கிறோம். ஸோ இந்த டே ஒன்ல HTML பற்றி நான் இன்ட்ரோ தியரியாக தராமல் ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேருக்கு HTMLலாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை விஷுவலாக பார்க்கும்போது புரியும். ஸோ தியரியாக பார்க்காம விஷுவலாக HTMLலாம் என்னன்னு சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ்னால் என்னங்கிறதையும் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ குரோமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா HTML தான் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த HTML-ஓட சேர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், நோட், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் HTML-ஓட பார்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு இப்போ டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணி நான் இங்கே இன்ஸ்பெக்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவ்வு, ஸ்டைலு, கிளாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா HTML டேக் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா CSS யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் CSS மட்டும் நான் தனியாக உங்களுக்கு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா HTML பார்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது CSS அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ரிவ்யூ வரும். ஸோ அந்த ப்ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா HTML நம்ம பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டூல் இருக்கும். இதை கிளிக் பண்ணனா நான் வெப் டெவலப்பர்னு சொல்லி ஒரு டூல் பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூல் இருக்காது. ஸோ வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் டிசேபிள் ஆல் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்டைலும் ஆஃப் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெறும் HTML மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கோடு கிடச்சிரும். ஸோ இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா HTML. ஸோ இதோட நம்ம அடுத்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு இந்த பிக்சர்ஸு, இந்த வேர்டு இதெல்லாம் என்ன சைஸில் இருக்கணும், எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு HTML பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ HTMLனா வெறும் கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு என்ன கலரு, என்ன சைஸ் எல்லாமே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா CSS. ஸோ நம்ம CSS பார்த்தீங்கன்னா போகும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு HTML-ல இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டவுன்லோடிங்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்காக வீடியோ தனியாக போடல. ஸோ டவுன்லோடிங் வேணுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டவுன்லோடிங் வீடியோஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து ஸோ நான் HTML-க்காகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கோர்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். அதனால் இதில் டே ஒன் அப்படின்னு ஒரு கோட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டே ஒன் ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபைல் HTML ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே நியூ ஃபைல், இதில் இண்டெக்ஸ் டாட் HTML. ஸோ நீங்கள் ஃபைல் கிரியேட் பண்ணும்போது மறக்காமல் டாட் கொடுத்து HTML அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் HTML ஃபைலாக இது கிரியேட் ஆகும். இதை என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகும்னு கேட்கும். ஸோ அதில் நான் கிரியேட் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு HTML ஃபைல் நமக்கு கிரியேட் ஆயிருக்குது. ஸோ இப்போ ஒரு HTML-க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும். ஸோ HTML ஃபைல் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா
இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் டைப்பு HTML ஹெட்டு பாடின்னு சொல்லி சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த கண்டென்ட்ஸ்லாம் நம்ம எதுக்காக கொடுக்குறோங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அதை வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட்டு 1 ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வரும். ஸோ இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அழுத்துனீங்க அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து HTML-ஓட டெம்ப்ளேட் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த டெம்ப்ளேட்டில் முதல்ல இது வந்து ஒரு HTML ஃபைல். இந்த டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து HTML ஃபைல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தமிழ் ஹிந்தி நீங்கள் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால EN போட்டிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து தமிழுக்கு TA அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த HTML ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பார்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஹெட்டு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டு. இதுக்கப்புறம் பாடி. ஸோ இந்த பாடிக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் ரைட் பண்ணுவோம். இந்த ஹெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோட் ரைட் பண்ணக்கூடாது. இந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில வெப்சைட்டோட லிங்கையோ இல்லை வேற HTML ஃபைலோட லிங்கையோ CSSோட ஃபைலோட லிங்கையோ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஏபிஐஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏபிஐஸ்னால் நம்ம என்னங்கிறதெல்லாம் போக போக பார்ப்போம். அந்த மாதிரி ஏபிஐஸோட லிங்க்ஸையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதில் நம்ம லிங்க் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி UTF-8 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சில சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் செட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இதில் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம கோட் ரைட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் தான் நம்ம வந்து கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஸ்க்ரீனோட சைஸ் மாதிரி கிட்டத்தட்ட. ஸோ நம்ம கண்டென்ட்டோட வித் என்னன்னா யூசர்ஸ் பார்க்குற ஸ்க்ரீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஸ்கேல் ரேஷியோ என்னங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ளேட் உங்களுக்கு போட்டுரும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடியில் நீங்கள் கோடே ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டை இப்போ HTML எப்படி பிரிண்ட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ HTMLனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்டென்ட் ரைட் பண்ணுறது. ஸோ ஒரு கண்டென்ட் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஹெட்டிங்கு சப்ஹெட்டிங்கு அந்த மாதிரி பேராகிராஃப் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்காக பார்த்தீங்கன்னா வந்து H1 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த H1 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக்னு சொல்லி நமக்கு ரெண்டு இருக்கும் HTML-ல. ஸோ இந்த பக்கம் உள்ளது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்லாஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஹலோ வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு. ஸோ இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் பண்ணணும். ஸோ ஆட்டோ சேவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு டாட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இந்த டாட் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபைலை இன்னும் சேவ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ சேவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கீபோர்டில் Ctrl+S கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீபோர்டில் சேவ் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஹெட்டிங் போடுறேன். அதை H2. ஸோ இதில் வந்து வெல்கம் டு சாஃப்டெக் சாஃப்டெக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசரில் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரௌசரில் தான் ரன் பண்ண முடியும். ஸோ பைத்தான் ஜாவா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கன்சோலில் ரன் பண்ணி பார்ப்போம் இல்லை டெர்மினல் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ சாரி வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்சோலில் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பைத்தான் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டெர்மினல் ரன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஓப்பன் வித் லைவ் சர்வர்லாம் இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல என்னோட எக்ஸ்டென்ஷன் சொல்லி இங்கே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைவ் சர்வர்னு சொல்லி இதில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் டேரெக்டாக ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் தனியாக போடுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்வேஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் சர்வர் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி என்னென்னா வெல்கம் டு சாஃப்டெக் அப்படிங்கிற பிரிண்ட் ஆயிருக்கு. இதில்
H1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங் ஒன், அடுத்தது ஹெட்டிங் டூ, இதே மாதிரி H3 கொடுத்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து வெல்கம் டு சாஃப்ட்வேர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ அதோட என்ன இருக்கும், நமக்கு ஃபாண்ட் சைஸ் குட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி H1 H2 H3ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக ஹெட்டிங் எழுதுறதுக்கு H6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டிஃபால்ட்டாக எழுதுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? ஸோ H6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஹெட்டிங் டேக் உண்டு. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்காக சும்மா நீ H1 கொடுத்தீங்கனாலே அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது டேக் ஓப்பன் பண்ணுறேன். H1 இதில் பார்த்தீங்கன்னா H6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன இருக்கும், டேக்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்கான டேக். ஸோ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒரு ஹெட்டிங் எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த டேகை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப், ஒரு ஹெட்டிங் எழுதி முடிச்சிட்டிங்க. அந்த ஹெட்டிங் கீழே ஏதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கணும். இப்போ இந்த H1க்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பேராகிராஃப் இருக்கணும் அப்படின்னா பேராகிராஃப்க்கு பி டேக். இதில் லோரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த லோரம்னா ரஃபாக பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நான் லோரம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ரஃபாக பார்த்தீங்கன்னா வந்து என்னது டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து அலைன் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த H1ல உள்ள டெக்ஸ்ட்டுக்கும் இந்த உள்ள டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ H1 பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டிங்காக நம்ம ரைட் பண்ணுற கோட் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நான் டே ஒன்ல என்ன சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்னா என்ன, அதில் H1லேருந்து H6 வரைக்கும் என்னங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பேராகிராஃப் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனு ஹரிசாண்டல் ரூல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ லைன் பிரேக்கு HR அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது இந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஸ்க்ரீனை பெருசு பண்ணேன் அப்படின்னா அது பாட்டு போயிட்டே இருக்குது. இப்போது இந்த பேராகிராஃபே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு கீழே வரணும் அப்படின்னா நான் பிரேக்குங்கிற ஒரு டேகை யூஸ் பண்ணணும். ஸோ பிஆர் கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா நான் எந்த இடத்துல பிஆர் கொடுத்துருக்கனோ அங்கேயே எனக்கு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே கட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேல தான் கட் ஆகும், இங்கே கட் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது அடுத்தடுத்த லைன் போயிட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு அடுத்தது இந்த கமாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேராகிராஃப் கட் ஆகணும் அப்படின்னா பிஆர் கொடுத்தேன் அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த லைனில் கட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம பிஆர் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பிஆர் டேக் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி கீழே கொண்டு வரணும்னா அப்போ ஹச்ஆர் அப்படிங்கிறது என்னென்னா இந்த பேராகிராஃப் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு லைன் வரணும். ஸோ கீழே தனியாக செப்பரேட்டாக எனக்கு ஒரு லைன் வரணும் அப்படின்னா இந்த பேராகிராஃப் டேகுக்கு கீழே ஹெச்ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்துடும். அப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக செப்பரேட் ஆகிடும். இதுக்கப்புறம் எழுதிக்க பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக செப்பரேட் ஆகிடும். இப்போ இங்கே நான் பேராகிராஃப் கொடுத்தேன் அப்படின்னா கொடுத்துட்டு லோரம் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரஃபாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் எழுதிடும். ஸோ அதுக்கு தனியாக பிரிக்கணும் அப்படின்னா இப்போ சேவ் பண்ணுற ஒரு லைன் வராது. ஸோ இந்த பேராகிராஃப்க்கு கீழே நான் ஹெச்ஆர் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா தனியாக ஒரு லைன் வந்திருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இதில் பிரேக்குக்கும் ஹெச்ஆருக்கும் உள்ள எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ கமாண்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து H1 H2 H6 இப்போ இந்த H6ங்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கணும். ஆனால் எனக்கு ப்ரௌசரில் இருக்கக்கூடாது. இந்த இது வந்து கோடாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கே ப்ரௌசரில் வரும். இந்த க்ரோடை நம்ம அழிக்காமல் திரும்ப எங்கேயாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சப்போஸ் ஏதோ எரர் வருது அப்படின்னா இதை நம்ம டெம்பரரியாக ஆஃப் பண்ணி வைக்கணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் பேக்ஸ்லாஷ் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கமாண்ட் ஆகிடும். ஸோ கமாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பேக்ஸ்லாஷ் இதை அழுத்திட்டீங்க அப்படின்னா கமாண்ட் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணா அப்படின்னா அந்த கோடு எனக்கு என்ன இருக்காதுன்னா ப்ரௌசரில் இருக்காது. சப்போஸ் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செகண்ட் லைனில் எரர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
டெம்பரரியாக பார்த்தீங்கன்னா வந்து இதை என்ன பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணாமல் இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது எரர் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணுறதுக்கு திரும்ப அதையே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், கண்ட்ரோல் பேக் ஸ்லாஷே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப என்னது கமாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துடும், திரும்ப அந்த கோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து என்னது கமாண்ட் பண்ணுற மெத்தட்ஸ். உங்களுக்கு தேவையான கோட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணிக்கலாம். தேவையில்லை நான் அப்புறமேட்டு அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா அதை நீங்கள் டெம்பரரியாக கமாண்ட் பண்ணிக்கலாம். இந்த கமாண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நேவ் பார் டிசைன், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேலே டெம்பரரியாக இன்னொருத்தங்க கோடை பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து HTML-ஓட டே ஒன் கிளாஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.